அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சுவையான வெண்பொங்கல் வச்சு சூப்பரா ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட போறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெண்பொங்கலுக்கு பச்சரிசி 1.5 டம்ளர், பாசி பருப்பு 1/2 டம்ளர் சேர்ந்து 2 டம்ளரா ஊற வச்சிருக்கேன். இப்ப இதுல போட்டுக்கலாம். அரிசி ரெடி ஆயிடுச்சுங்க. கூட ஒரு 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். இன்னும் 1 டம்ளர் சேர்த்து ஊத்திக்கணும். 6 டம்ளரா ஊத்திக்கலாம். எடுத்து இப்ப வேக வச்சுக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். குக்கர் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 3 இல்ல 4 விசில் வரட்டும். நல்லா கொலைய வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்ப சாம்பார் தாளிச்சு விட்டுக்கலாம். சாம்பார் தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊத்திக்குவோம். கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகம், கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். அப்படியே வணங்கட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வணங்கட்டும். முள்ளங்கி கத்திரிக்காய் வச்சுட்டாங்க. சாம்பார் வைக்க போறேன். முள்ளங்கி போட்டுக்கலாம். உங்ககிட்ட காய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட வேற ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். கத்திரிக்காய் எப்பயுமே தண்ணிக்குள்ள இருந்துதான் அள்ளி போடணும். ஏன்னா காரில் அடிச்சிடும் காய். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வீட்லயே அரைச்ச சாம்பார் தூளுங்க, இதே போட்டுக்குவோம். இந்த ஸ்பூன்ல ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றிக்கலாங்க. வேகட்டும். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்ப காய்க்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். காய் வெந்துச்சுங்க. ஒரு 3/4 பாதம் வெந்துச்சு. கொஞ்சம் புளி தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சோண்டு புளி கரைச்சி வச்சிருக்கேன். அது ஊத்திக்கலாம். இப்போ பருப்பு எடுத்து ஊத்திக்கலாம். பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேங்க. அதை ஊத்திக்கலாம். புளியோட சேர்ந்து இதுவும் கொதிக்கட்டும். அது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சம் மஞ்சள் பல்லு இப்படி நசுக்கி வச்சிருக்கேன். அதுவும் இதுல போட்டுக்கலாம். இது போட்டோம்னா சாப்பிடும் போது அந்த வெங்காயம் எல்லாம் அப்படியே வெந்து டேஸ்டா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. இறக்கி வச்சுக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க சாம்பார். அடுத்தது பொங்கலுக்கு தாளிச்சுக்கலாம். இதை இறக்கி வச்சிருவோம். பொங்கல் பார்ப்போம் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பொங்கல்.
நல்லா கொல கொலன்னு ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊத்துனீங்கன்னா நல்லா இந்த மாதிரி குலைவா வந்துடும். தாளிச்சு விட்டுக்கலாம். நெய் போட்டுக்கலாம். சீரக மிளகு போட்டுக்கலாம் தாளிக்க. இஞ்சி கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம். நல்ல முறைகளா இஞ்சி வணங்கி இருக்குங்க. நல்ல இஞ்சி மிளகெல்லாம் பொரிஞ்சு வச்சுங்க. எடுத்து பொங்கல்ல ஊத்திக்கலாம். சூப்பரா வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அல்வா மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க பொங்கல். பாட்டியோட இப்பயே செஞ்சு சாப்பிடணும் போல இருக்க. சாம்பார் ஊட்டி சாப்பிடுவோம். பொங்கலுக்கும் சாம்பாருக்கும் சும்மா அடிபொலியா இருக்குதுங்க. ஒரு விருந்து தாங்க இது. சூட சுட சுட நான் செஞ்ச இந்த பொங்கல் சாம்பார் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பொங்கல் சூப்பரா இருக்குதுங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. நான் செஞ்ச இந்த பொங்கல் சாம்பார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.